ஹலோ. என்ன அபிராமிகா, வீட்டில் தான் இருக்கியா? வேற எங்க இருக்கணும்? இல்ல, ஆஃபீஸ் டைம் ஆச்சே, ஆஃபீஸ் போயிருப்பேன்னு நினைச்சேன். சரி, உன் ஆஃபீஸ் உன் இஷ்டம். அனிதா ஃபோன். யார நீ? உன் புருஷன். ஹலோ அனிதா, தினேஷை இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அது விஷயமா சுவாதி கிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு எங்க தயங்குறீங்க? இருங்க. என் வீட்டுக்காரர் உன்கிட்ட பேசணுமா? என்னன்னு கேளு. அவர் உன்கிட்ட தான் பேசணும்னாரு. வேண்டாம் அனிதா. சுவாதி, அவர் இப்பதான் போய் தினேஷை பார்த்துட்டு வராரு. மாமா, நான் சுவாதி பேசுறேன். சுவாதி, நான் தாம்மா. தினேஷ் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்க சொன்னான். மாமா, அவர் எப்படி இருக்காரு? ரொம்ப பயந்துதான் இருக்கான். நான் தைரியம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். சுவாதி, முதல்ல நீ தைரியமா இருமா. மாமா, அவர் என்கிட்ட என்ன கேட்க சொன்னாரு? இந்த திவ்யாவுக்கும் கந்து வெட்டிக்காரங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு தினேஷ் சொன்னான். அது உண்மையா சுவாதி? ஆமா மாமா. சரி, அவங்க யாரு என்னன்னு ஏதாச்சும்? ஒரு தடவை எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணாங்களே, நீங்க கூட வந்து காப்பாத்துனீங்களே. ஓ, அவனுங்களா? முருகன் ஃபினான்ஸ் ராமமூர்த்தி. ஆமா மாமா, ராமமூர்த்தி தான். அவர் சொல்லிதான் திவ்யா என் வீட்டுக்காரர்கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கா. அவ என் வீட்டுக்காரர்கிட்ட வேலைக்கு சேர்ந்ததே எங்க குடும்பத்தை அழிக்கணும் தான். ஆனா அவ எங்களோட பழகினதுக்கு அப்புறம் மனசு மாதிரி திருந்திட்டா. இது அந்த கூட்டத்துக்கு பிடிக்காம போயிடுச்சு. இத திவ்யாவே என்கிட்டயும் அத்தைகிட்டயும் சொல்லி அழுதா. அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்கும். ஆமா, அந்த கூட்டத்துக்கும் உன் புருஷனுக்கும் என்ன பகை? என் புருஷனுக்கும் அந்த கூட்டத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவர் அவசரத்துக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாரு. அதுல ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. சரி சுவாதி, நீ கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஸ்வாதி, நீ எதுக்கும் கவலைப்படாத. எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. என்ன காரியம் பண்ணிருக்க? அவன் ஆண்டி ஆக்குடானா கொலைக்காரன் ஆக்கியிருக்கேன். திவ்யாவை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்க. ஏதோ எதிர்பார்க்காம நடந்து போச்சு மேடம். கொள்கையில் எப்படி இருக்கிறவனுக்கு குழப்பம் வராது. இப்போ ஒன்னால எல்லாமே தலைகீழ் ஆயிடுச்சு. நியாயமா பார்த்தா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நான் உன்னை பார்க்கவே கூடாது. ஆனா சில விஷயங்களை போன்ல பேச முடியாதுன்னு தான் நேர்ல வர சொன்னேன். போலீஸ் நேரம் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. உன்னை பத்தின கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு போயிருக்கும். நிச்சயமா உன்னை என்கொயரி கூப்பிடுவாங்க. போலீஸ் உன்னை கூப்பிட்டா என்ன பண்ண போற? என்னங்க மேடம், லேவாதேவின்னு வரப்ப போலீஸ் கோர்ட்டெல்லாம் ஜகஜங்க மேடம். போலீஸ் வரட்டும், என்னை என்கொயரி பண்ணிட்டேன், நான் அதுக்கு பதில் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது. எனக்கும் பயம் ஒன்றும் கிடையாது. நீ தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இது பாருங்க மேடம், போலீஸ் பயந்து தலைமரமா ஓடினா தான் அவங்களுக்கு சந்தேகம் வரும். அதுக்கு கடுகாத்துன்னு நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு இங்க எவனுமே கிடையாது. அதனால போலீஸ் வந்தா என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் சரி, பிரச்சனை பெருசாயி போலீஸ் உன்னை ஆர்டர் பண்ணா என்ன பண்ணுவ? இது பாருங்க மேடம், வாழ்க்கையில நான் போலீஸ் கேசனால நிறைய பார்த்தாச்சுங்க. அவங்க வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியுங்க மேடம். என் தலையே போனாலும் சரி, நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். என்னது? நீ என்ன காட்டி கொடுக்க மாட்டியா? ஆமா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்னங்க இது? அப்படிதான் சொல்லுவேன். போலீஸ் உன்னை தேடிட்டு வந்தா அது உன்னோட பிரச்சனை. ஆமா, நீ யாரு? எனக்கு ஒண்ணு தெரியவே தெரியாது.
இனிமே அடிக்கடி என்ன காண்டாக்ட் பண்றது கூட நிறுத்திடு. நான் என் நம்பரை மாத்திட்டேன். என்னங்க மேடம் கோவப்பட்டு என்னென்னமோ பேசுறீங்க? இதெல்லாம் தேவையே இல்லைங்க மேடம். உங்களுக்கு யாராலும் எந்த பிரச்சனையும் வராதுங்க மேடம். டோன்ட் வரி. அப்படியே போலீஸ் ஆதாரத்தோட வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். ஓகே, இந்த போலீஸ் பிரச்சனை முடிகிற வரைக்கும் உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் வேண்டாம். அவசியம் ஏற்பட்டால் ஒழிய நான் உன்னை காண்டாக்ட் பண்ண மாட்டேன். உனக்கு ஒன்றும் ஆகாம பாத்துக்க. மேடம் புது கார் வாங்கினோம்னா 4 எலுமிச்சம்பளம் வாங்கி டயர் கடையில் வச்சு நசுக்கிறது இல்லைங்களா? அது மாதிரி என்ற ஆபீஸ்ல எலுமிச்சம்பளம் நிறைய இருக்கு. அதுல ஏதோ ஒன்று எடுத்து பழி கொடுத்துக்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கிளம்புங்க. சரி, பி கேர்ஃபுல். சார் கண்ணன், இந்தாங்க. இதுல இருக்க எல்லா கேஸுகளையும் ரைட்ல ஃபாலோ. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அர்ஜுன், உட்காருங்க. சார், தினேஷ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அர்ஜுன். சார், திவ்யா கொலைக்கும் தினேஷ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். என்ன அர்ஜுன், இதைத்தானே நீங்களும் உங்க சகலையும் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. சார், அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். தினேஷ் இந்த கொலையை பண்ணல. தினேஷ்க்கு கடன் கொடுத்த கந்தவெட்டிக்காரங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இருக்கு சார். இது என்ன புது கதை? கதை இல்லை சார், இதான் உண்மை. இவ்வளவு நாளா இந்த உண்மை எங்க காணாம போச்சு? சார், போலீஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்லும் போது ஏனோ தானோன்னு சொல்ல முடியுமா? அதான் ஒரு ஆதாரத்தோடு வந்திருக்கேன். இதில் அந்த ஆளோட கடை அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கு. அர்ஜுன், இதை நீங்க கீழிருந்து கூட எடுத்துக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்ல, இந்த ஆளுக்கும் கொலைக்கும் என்ன சம்பந்தம்? தினேஷ் கிட்ட வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடியே திவ்யா அந்த கந்தவெட்டிக்காரங்கிட்ட தான் வேலை செஞ்சிருக்கா. அப்படியா? ஆமாம் சார், அந்த ஆளோட கையால் தான் தினேஷ்கிட்டே வேலைக்கு சேர்ந்திருக்கா. தினேஷ்க்கு நிறைய கடன் வாங்கி கொடுத்து நிறைய வெத்து பேப்பரில் கூட கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கா. ஆனால் தினேஷ் ஃபேமிலியோட பழக்கமானதும் திவ்யா மனம் மாறிட்டா. வாங்கின கடன் எல்லாம் திருப்பி கட்ட வச்சிருக்கா. ஆனால் அந்த கந்தவெட்டிக்காரங்க தான் சில வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருந்தாங்களே. திவ்யா அதை போய் திருப்பி கேட்டிருக்கா. அவங்களுக்குள்ள தகராறு இருக்கு. அர்ஜுன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தினேஷோட மனைவியே சொன்னாங்க சார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க அர்ஜுன், கணவனை காப்பாற்றுறதுக்காக மனைவி என்ன வேணாலும் சொல்லலாம். சரிதான் சார், ஆனால் சுவாதி அப்படிலாம் போய் சொல்ல மாட்டா. அது மட்டும் இல்லை, திவ்யாவே தான் பண்ண தப்பெல்லாம் சுவாதிக்கிட்டையும் சுவாதி மாமியார்கிட்டையும் சொல்லியிருக்கிறா. அர்ஜுன், தினேஷ் திவ்யா வீட்டுக்கு போய் அவளை மிரட்டி இருக்கிறானே. சார், உண்மை தெரியாமல் திட்டிருக்கிறான் சார். தினேஷோட ஃபுல் பிஸ்னஸை திவ்யா தான் பார்த்துட்டு இருந்திருக்கா. இப்படி மாட்டி விட்டாலேன்னு கோவத்தில் திட்டிருக்கிறான். அவ்வளோதான் சார். நீங்கள் அந்த கந்தவெட்டிக்காரங்களை அரெஸ்ட் கூட பண்ண வேணாம் சார். ஆனால் சந்தேகத்தின் பேரில் அட்லீஸ்ட் விசாரிக்கலாம்ல சார். உங்கள் சர்வீஸில் அநியாயமாக ஒரு அப்பாவியை தண்டிச்சிடாதீங்க சார். கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஜஸ்ட் ஒரு என்கொயரி, அவ்வளோதான். திவ்யா அந்த ஆள்கிட்ட ஸ்டாஃபா இல்லையா, அது போதும் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? அர்ஜுன், நீங்க சொல்ற ஃபைனான்சியர் கொஞ்சம் பெரிய ஆளு, செல்வாக்குலையும் வசதியிலையும் கொஞ்சம் வெயிட்டானவன். என்ன சார், நீங்களே இப்படி பேசலாமா? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்று தான் சார். நீங்கள் போய் விசாரிங்களேன், தானா எல்லா உண்மையும் வெளியில் வரும் சார். ப்ளீஸ். ஓகே அர்ஜுன், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுதான். நான் என்கொயரி பண்ணிட்டு உங்களுக்கு தகவல் அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க. வணக்கம் சார். என்னங்க சார் சொல்லாமலாம் வந்திருக்கிறீங்க? ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடிக்கிறீங்க? சொல்லிட்டு வர்றதுக்கு நீங்க என்ன எனக்கு சொந்தமா?
அதுக்கு இல்லைங்க, சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேன் இல்லைங்க. ரொம்ப சூடா இருக்கிறீங்க, முதல்ல குக்குங்க. அட உட்காருங்க சார். டீ தண்ணி சாப்பிடுறீங்களா காபி தண்ணி சாப்பிடுறீங்களா சொல்லுங்க, நான் சொல்லி விடுறேன். என்ன சாப்பிடுறீங்க? சாருக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூரா? இல்லைங்க, கோயம்புத்தூர் பக்கத்தில் இட்டேரியோரம் மல்றாங்குடி. இருக்கட்டும், நான் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். கேளுங்க சார். என்னங்க சார் இப்படி பாக்குறீங்க? ஏன் பார்க்க கூடாதா? அதுக்கு இல்லைங்க, இங்க பணம் கொடுக்க வரவனும் வருவான், இங்க இருந்து வாங்கிட்டு போறதுக்கும் வருவான். நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் கருக்குன்னு இருக்குங்க, அதுக்கு தானுங்க சொல்றேன். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆமா, உங்க ஆபீஸ்ல எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க? ஆபீஸ்க்குள்ள 6 பேருங்க, பியூனியும் சேர்த்தி. கலெக்ஷனுக்கு 4 பேருங்க, அவங்க ஒர்க்கிங் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க. அப்படியா? உங்க ஸ்டாஃப்ஸ்ல எத்தனை லேடி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க? மன்னிக்கணும் சார், நாங்க லேடி ஸ்டாஃபே வேலைக்கு வச்சுக்கிறது இல்ல. அப்படியா? ஆமாங்க சார். ஏன் அப்படி? இல்லைங்க சார், இது பணம் புழங்குற இடங்க. கடன் கொடுத்தவங்கிட்ட எதமா கேட்டா கொடுக்க மாட்டானுங்க, மிரட்டினா தானுங்க தருவேன். அது பொம்பளைகள்லாம் ஒத்து வராதுங்க. ஓஹோ, அப்ப நீங்க மிரட்டுவீங்க? ஐயோ சார், ஒரு பேச்சு பழமைக்கு சொன்னனுங்க சார். நம்ம பார்ட்டியில பெரிய இடம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க சார். ஓஹோ, தினேஷ்ங்கிறவருக்கு நீங்க கடன் கொடுத்துருக்கீங்களா? தினேஷா? எந்த தினேஷ்? எத்தனை தினேஷ் உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க? இருங்க சார், நோட்டை பார்த்து சொல்றேன். நோட்டை பார்த்து என் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஆர்கேவோட மருமகன் தினேஷ். ஓ, அவரா சார்? அவர் ரொம்ப தங்கமானவராச்சே சார். எங்கிட்ட போன தரம் கூடி பணம் வாங்கினார் சார். என்ன கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, இருந்தாலும் வட்டி முதலையும் கரெக்டா கொடுத்துட்டாரு சார். ரொம்ப ஜெனின் கேரக்டர் சார். போன தரம் கூடி ஒரு டிரான்சாக்சன் பண்ணுங்க சார், ரொம்ப கிளியரா பண்ணி கொடுத்துட்டாரு சார். வேணா நம்ம வர சில கணக்கெல்லாம் இதுல பாருங்க, செக்கு கணக்கெல்லாம் இதுல தான் இருக்கு. அந்த தினேஷ் ஒரு கொலை பண்ணிட்டார். ஐயோ இருக்காது சார், அவர் ரொம்ப நல்ல மனுஷர் சார். அவர் கொலை பண்ணது உங்க கையால் திவ்யாவை. திவ்யாவா? யாருங்க சார் அந்த திவ்யா? அந்த திவ்யாங்கிற பேரை நீங்க சொல்லிதான் சார் நான் கேள்விப்படுறேன். நாங்க பொம்பளைகளெல்லாம் எங்க ஆபீஸ்ல வேலைக்கு வச்சுக்கிறது இல்லைங்க சார். நீங்க சொல்ற திவ்யாவுக்கும் தினேஷுக்கும் பர்சனல் மேட்டர் இருக்கலாம், அதை பத்தியில எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. எங்கள்கிட்ட கடன் வாங்கின ஒருத்தன் கொலையில சம்மந்தப்பட்டு இருந்தா அதுக்கு நாங்க எப்படிங்க பொறுப்பாக முடியும்? நீங்க சொல்ற மாதிரி இப்படி இந்த விஷயத்துல சம்மந்தப்பட்டு இருந்தா போலீஸ்காரங்க உங்க முன்னாடி இப்படி பயமெல்லாம் பேசிட்டு இருக்க முடியுங்களா? நாங்க என்ன வார சந்தையில மிளகா பொடி மஞ்ச பொடி வியாபாரமா பண்றோம், சாக்க சுருட்டி போட்டு போறக்கு? இங்க லட்சக்கணக்கில் பணம் புழங்குறடா, நாங்க எங்கேயும் போக மாட்டோம்ங்க சார். இது உங்க ஆபீஸ் மாதிரிங்க சார். நீங்க எத்தனை தடவை வேணாலும் வாங்க, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, நான் உங்க ஸ்டேஷன்லயே வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். உங்க விசாரணைக்கு என்ற ஒத்துழைப்பு எப்பவுமே இருக்குங்க. ஓகே, நான் இப்ப போறேன், ஆனா திரும்பவும் வருவேன் சார். வாங்க சார், எப்ப வேணாலும் வாங்க சார். எனக்கு மடியில கணம் இருந்தா தாங்க சார் வழியில பயம் இருக்கு. பயங்கிறது ஜுரம் மாதிரி, அது எப்ப வேணாலும் வரும். வரட்டா? நீங்க எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்க மருமகனை ஜாமீன்ல எடுக்க முடியாது. தோட்டக்காரன் தோட்டக்காரிக்கு சரியான ஆளுங்க தான். கூடிய சீக்கிரம் இந்த வேலைக்கு தான் போகணும். எங்க போயிட்டு அந்த வாட்ச்மேன்லாம்? வாட்ச்மேன்னா கேட்டு கிட்ட நிற்க கூடாது, டிரைவர்னா கார் பக்கம் நிற்க கூடாது. வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி சத்தியபிரமாணம் செஞ்சுட்டு தான் வேலைக்கு சேர்றானுங்கன்னு நினைக்கிறேன்.
வா சீனிவாசன் வா அப்படின்னு நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு நான் இங்கே வரல ஆர்கே. அதே நேரத்தில் நடந்ததெல்லாம் நான் மறந்துட்டேன், உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து நான் இங்கே வரல. உங்கள் கோபம் நியாயமானதா ஆர்கே, 100% நியாயமானது. எனக்கு அந்த சூழ்நிலையில் நான் செஞ்சது நியாயமாக பட்டுச்சு. இப்போ புரியுது தப்பு எது ரைட் எதுன்னு. ஆர்கே, உங்கள் மாப்பிள்ளை இப்படி ஒரு கொலைகேஸில் மாட்டிக்கிட்டு ஜெயிலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டதும் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. என்கிட்ட இருக்கிற கோபம் அப்படியே இருக்கட்டும் ஆர்கே, அது மாற வேணாம். ஆனால் உங்களுக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் எப்பவுமே ஒத்து வராத ஒரு விஷயம். அந்த காலத்திலே நம்ம கம்பெனி கேஸ் எல்லாம் நான் தானே பொறுப்பெடுத்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்க மருமகனை வெளியெடுக்க நான் ஏற்பாடு பண்றேன் ஆர்கே. ஆமா, நான் என்னன்னா நம்ம ஃப்ரெண்டு லாயர் அவர் வந்தார்னா ஒரு நிமிஷத்துல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவார். யாருன்னு புரியலையா? நம்ம கம்பெனிக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எத்தனை கேஸை வாதாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு மிஸ்டர் பிரகாஷ். என்ன மறந்துட்டீங்களா? மறந்துதான் போச்சு. எனக்கு இருந்த டென்ஷன்ல அவரை பத்தியே மறந்துட்டேன். தேங்க்யூ சீனு. ஆர்கே, நீங்க இந்த மாதிரி என்ன சீனுன்னு கூப்பிடணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? தேங்க்யூ ஆர்கே, தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்.